சுதா ஜெயந்தி ஜெயந்தி ஆவுடைத்தாய் வைத்தீஸ்வரி மயில்தாய் மயில்தாய் பிரியங்கா ஜானகி சுலேகா நந்தினி கணேசன் ரஞ்சனி பவித்ரன் பாண்டி நஞ்சியுணர்வை நற்பண்புகள் தேனி மாவட்ட சார்பாக அரசு நலத்திட்ட உதவிகள் சுமார் 8000 பயனாளிகள் 50 கோடிக்கு மேலே அரசு நலத்திட்ட சுய உதவிகள் பட்டாக மீட்டப்படி பட்டாக்கள் ஒரு தொழில் பொருளாதார நலத்திட்டங்கள் சுமார் 8000 பயனாளிகள் பெரிய அளவில் 8000 பயனாளி 8000 குடும்பங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் முதலோட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் நடைபெற்றது. இந்த தேனி மாவட்டத்தில் சிறப்பாக மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக இது ஒதுக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக தான் இளம் வருஷம் கடைசியாக காமராஜர் பையனை ரொம்ப பெரிய அளவில் தொழில் நிறுவனங்கள் கல்லூரிகள் இருக்கிற பெரும்பாலான பள்ளிகள் வந்து தனியார் ஒவ்வொரு தனியார் பள்ளிகள் தான் ஆரம்பிக்கப்படும் இதெல்லாம் ப்ளஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய அளவில் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் கண்டிப்பாக பாரம்பரியமாக வந்து ஏலக்காய் தொழிலாளர்கள் பாதுகாப்பு திராட்சை தோட்டங்கள் அதெல்லாம் இங்கே நிறைய இது மோட்டார் பம்புகள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக பயன்படுத்தப்பட்ட சின்ன பொருட்கள் அதெல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்துடுறேன். ஆனால் எல்லாரும் வந்து 7 மணி 8 மணி போர் போட்டு கமர்ஷியலுக்காக தண்ணி நிலத்தடி நீர் கடத்தப்படுது. அதில் பல இடத்துல வந்து கடுமையாக நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டது. ஸோ அதையெல்லாம் தடுப்பு நடவடிக்கை ஒரு கேட்பாருக்கு யாருமே கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும் மாவட்டமாக நமக்கு கிடைக்கப்பட்ட மாவட்டமாக எங்கள் சார்பாக இருந்த சட்டமன்றம் அது இல்லாமல் மற்ற சட்டமன்றம் 4 சட்டமன்றம் சேர்ந்து அனைத்து வளர்ச்சி பணிகளையும் கண்டிப்பாக முன்னெடுக்கணும். பெரிய அளவு வளர்ச்சி பெறுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் அதுக்கான அனைத்து இல்லை நீட்டில் நம்மளுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக சொல்லணும். நீட்டு வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய எப்போவும் நிலைப்பாடு. நீட்டு வேண்டாங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. டெல்லியில் நடக்கிற போராட்டம் வந்து அவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலுக்கு நம்மளுடைய கண்டனத்தை அப்போதே தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு டெல்லியில் நடக்கிற போராட்டத்தில் வந்து அவர் வந்து நீட்டை வந்து சீரமைக்கணும், நீட்டு பரீட்சையை சீரமைக்கணும் அப்படின்னு ஒரு சில கோரிக்கை. நம்மளுடைய நிலைப்பாடு ஆரம்ப முதலே வந்து தலைவரும் முதல்வருடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. தமிழகத்தில் அங்கே மாணவர்கள் போராட்டம் செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளுக்கும் அரசு சார்பாக கொடுக்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்பாட்டை மின்கட்டணம் வந்து இல்லாமல் ஒரு சில இடத்துல நான் வந்து ரீடிங் அதிகமாக அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தேன். சென்னையில் ஒரு இடங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது சொன்னாங்க. வேலிடேட் பார்த்து அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியாக போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோடு என்ன பண்ணிக்கலாம் வேலிடேட் பண்ணி ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறது அவர்கள் அதையும் வந்து அந்த சிஸ்டமே சரி பண்ண சொல்லியிருக்கோம். யாருக்காவது முன்னோட வந்தால் சிஸ்டமே சரி பண்ண சொல்லியிருக்கோம். எந்த இடத்துலையும் வந்து மின்கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக தவறான தகவல் வந்துருக்கு. அதெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட நம்மளுடைய மின்வாரிய அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இல்லை நிறைய தவறான தகவல் பரப்புவாங்க. சீராக மின்சார இந்த ரீடிங்கில் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய இடத்துல ஹைட்டு அதிகமாக வந்துருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்ம அங்கேருந்து வேலிடேட் பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரி எந்த இடத்துல தவறு இல்லை. ஒரு சில இடங்களில் ரீடிங்கில் இருக்கிற பிரச்சனை இருந்தால் அதையும் சரி செய்யணும் நடக்கும். தேனி மாவட்டத்தில் இல்லை அது குறித்து கண்டிப்பாக ஏன்னா மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தா சார் கண்டிப்பாக அதற்கான அனைத்து ஆய்வுகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா மக்கள் பல ஆண்டுகளாக அங்கே குடியிருக்கும் மக்களுடைய மக்களை உடனடியாக வெளியேற்றுவது
உங்கள் குறைகள் எப்படி என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை எப்படி